गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह। வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். என்ன மெஷர்மெண்ட்டுன்னா, இந்த கப்பால் 1 கப்பு துவரம் பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டுமே சரிசமமான அளவில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி. இது வந்து 1 கப்புன்னா இதே கப்பால் இன்னொரு கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ஒரு 1லேருந்து 1.5 ஹவர் இதை ஊற விட்டோம்னா போதும். ஊறினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4-5 மிளகா வத்தல் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு நல்லா ஊறிட்டு இப்போது காரத்துக்கு ஒரு 5-6 மிளகா வத்தல் சேர்த்துட்டு இந்த பருப்பை அதில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வரப்போம். இப்போது இது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இந்த உருண்டைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அதிலே போட்டு அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இது நான் இப்போ சால்ட்டுங்கிறதுனால இதில் தனியாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலராக வர்றதுக்காக மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இப்போது துருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம அதிலே போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உருண்டை வந்து நல்லா பிடிக்க வர்றதுக்காக திருகின தேங்காயாக எடுத்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த போட்டிருந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துட்டாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது வரணும். ஸோ இது தனியாக வச்சுட்டுலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம உருண்டை வேக போடணுங்கிறதுனால கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் இதை எடுத்துக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆப்ஷனல் தான், நல்லெண்ணெய் வேண்டாட்டி நீங்கள் கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ உங்களுக்கு எது வேணுமோ விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ கடுகு வெந்தயம் பொரியட்டும். இதில் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுகு வெந்தயம் வரமிளகா பொரிஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக அலம்பி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம். நம்ம பருப்புலையும் போட்டிருக்கோம், இருந்தாலும் குழம்புக்கும் கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும், ஜீரணமாகும். ஸோ வந்து பெருங்காயம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்க்கணும். இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன். நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ போட்டுக்க தக்காளிக்கு ஏற்ற மாதிரி, எடுத்து வச்சுருக்க புளிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்றதுக்காக பண்ணுறேன். ஸோ வந்து இந்த அளவில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி நீர்க்க எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த வதங்கின இந்த சாம்பார் பொடி, இந்த தக்காளி, இந்த இதில் இந்த எடுத்து வச்சுருக்க புளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும், ஏன்னா நம்ம இதில் உருண்டை போட போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ புளி எடுத்துட்டோமோ அந்த அளவுக்கு உப்பு இருக்கணும். ஆல்ரெடி நம்ம தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்.
உருண்டையிலையும் போட போகிறோம். ஸோ உப்பு வந்து திட்டமாக 3/4 உப்பு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கெட்டியமாக அரைக்கல, ஏன்னா உருண்டை அப்புறம் சாஃப்டாக இருக்காது. ஸோ மீடியமாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு இந்த ஷேப்பில் இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க வரும். இப்போ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லை ரொம்ப சிம்மாவை கூட வச்சுக்கலாம். வச்சுன்ட்டு ஏன்னா கையில் ஆவி அடிக்கும். இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இப்படியே இதில் போட போகிறோம். அப்படியே ஒன்று ஒன்றா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த பாருங்க இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா இதில் போட்டுன்னு வர போகிறோம். இப்போது ஒன்று ஒன்றா இப்படியே மெதுவாக போட்டுகிட்டே வரணும். ஆனால் போட்டுட்டு இது கரண்டி எதுவுமே நம்ம போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும். அதுவாகவே வெந்து மெதுவாக மேலே எழும்ப ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை எதுவுமே பண்ணக்கூடாது. நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி ஷேப்பாக உருட்டின்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். மாவு ரொம்ப கெட்டியமாக இருந்தது அப்படின்னா உருண்டை உருட்டுறதுக்கு வேணால் ஈஸியாக வரும். பட் வந்து ரொம்ப வில்லன் ஆகிடும் நம்ம குழம்புல சாப்பிடும்பொழுது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இருந்ததுன்னா தான் நமக்கு குழம்பு எதுவுமே உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதே சமயம் அதுக்குள்ளே போட்ட உடனே வெந்து வரும். ஸோ அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா ஓரமாக போட்டுன்னு வரணும். அதுவே வெந்து மெதுவாக மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பருப்பு அரைச்ச இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன், திரிக்கின தேங்காய். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதில் வேறு எதுவுமே வேண்டாம், வெறும் தேங்காய் மட்டும் போகிறோம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அது வரைக்கும் அந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போது எல்லா உருண்டையும் நல்லா வெந்து நல்லா அப்படி மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைன்னா திரிஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த ஜார் அளமின தண்ணியும் அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த தேங்காய் லைட்டாக இப்படி பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப கொதிக்கக்கூடாது, தேங்காய் திரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், இப்போது குழம்பு ரெடி ஆகிடுது. சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி. ஸோ நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோட, சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையுமே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த குழம்பு இந்த உருண்டையே நமக்கு தொட்டுக்கிறதுக்கு போகும். காய் கூட நமக்கு வேணுங்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.